மக்களே பாருங்க, நான் கிலாக்குமார், பெருப்பா பொண்டாட்டி பெருமா. நம்ம கடையில் கொதிக்குது பாருங்க, எப்படி குருமா வந்து பாருங்க மக்கள் எப்படி இருக்குங்க. மக்களே இதான் நம்மளோட கடை. ஏகப்பட்டது இருக்காங்க பாருங்க நம்ம கடையில் வடை பாருங்க மக்களே. அப்படியே வாங்க மக்களே. மக்களே கீழாக்கம்மா தான் நம்மளோட யூடியூப் சேனலு. நல்லா அருமையாக இருக்குது பாருங்க, கரகரன்னு நம்மளோட வானலே. வாங்க மக்களே. மக்களே பாருங்க, நம்ம கடையில் வந்து ஒரு சாமி வந்து இட்லி சாப்பிட்றாரு. அவர்கிட்ட கேட்குவோம் இட்லி எப்படி இருக்குங்க. மக்களே தலையில் போடுவோம் ஃபுல்லா. இதுதான் நம்ம செல்லாம். ப்ரோ எப்படி இருக்கு சார் இட்லியே? இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கு. அப்போ வாங்கி கொஞ்சம் தலையில் வச்சுக்கோங்க ப்ரோ. ஒரு முழம் கூட ஐப்ப சாமிக்கு போட்டோம். நல்லா இருக்கா இல்லை இட்லி? சூப்பரா இருக்கு. சாப்பிட்றாப்ல அங்கே வச்சு வைய. உன் கடையில் இட்லி கோசு. நீ இப்போ மக்களுக்காக ஏதாவது பேசு. பக்கத்துல இருக்கு கடை. இப்ப நான் சாப்பிட போறேன் ஒரு வடை. ஆவடா பாருடா. சரி நல்லா இருக்குல்ல எல்லாமே? பாருங்க மக்களே, நம்ம சாமிக்கு இல்லை எல்லாருக்குமே நம்ம வந்து இலை தான் வச்சு சாப்பிட வைப்போம். என்ன சொல்கிறேன், எல்லாம் நல்லா இருக்குல்ல? கடலில் ஒரு ஆளா எப்பயுமே நம்ம சாப்பிட வைப்போம். ஏழை இலைடா பாருடா. ஆமாம் மக்களே, ரோட்டில் போவோம் லாரி. நம்ம கடையில் இப்போ போட போகிறோம் பூரி. பாருங்க பூரி மாவெல்லாம் பிரச்சனை வச்சு முறையாக இருக்குங்க. அடுத்த பூரி மாவு இல்லை, அந்த வடை வடையை பாருங்கள், வடையை பாருங்கள், பூரியை பாருங்கள், குருமா பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. இந்த பக்கம் பேனரை பாருங்கள் மக்களே. பேனரை காட்டுறான், பேனரை காட்டுறான். விரித்தனமாக இருக்கா, வேற லெவலில் இருக்கா. எல்லா கம்பெனிக்கும் இருப்பாங்க ஒரு ஓனரு. இதுதான் நம்மளோட புது பேனரு. எப்படி இருக்கு பேனர்? வேற லெவலில் இருக்கா. அப்படியே அப்படி வந்து காட்டுறான். இந்த பேனரை பாருங்க மக்களே எப்படி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. நோட்டை கொடுத்தாங்க.